السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم في الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: ورفعنا لك ذكرك. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اللهم أيد حسان بروح القدس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவருடைய சாதியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் இந்த நல்லதோர் மஜ்லிஸில குடுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவேலா கருணையும் நிகரல்லா அன்பும் என்றென்றும் நின்று நலவட்டுமாகுக. இந்த உலகத்தில பல்வேறு மனிதர்கள் வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு சரித்திரமாக அமைவதில்லை. எல்லா மனிதர்களும் புகழுக்குரியவர்களாக ஆவதில்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் புகழப்பட்டவராக அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவை ஆக்கி வைத்திருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எக்காலத்திலும் ஆரம்ப காலத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்கிறான்: வைது அஹதுனா மீசாக்கன் நபியீன லமா ஆதைதகும் என்ற ஆயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ஆலமுல் அருவாஹிலே நபிமார்களுடைய ரூஹெல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஒரு உறுதிமொழியை எடுக்கிறான், ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறான். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பிறகு ஒரு நபி வருவாரு, லதுமினுன் நபிஹி வல தன்சுருன்னா, அவரை கொண்டு வேதத்தை கொண்டு வருவாரு, அவரை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னதாக அல்லாஹ் ஆலமுல் அருவாஹிலே இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுல்லாவை புகழ்ந்து விட்டான். இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால் புகழப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா, எல்லா வேதங்களும் ரசூலுல்லாவை போற்றின. தௌராத் வேதமாக இருக்கட்டும், இன்ஜில் வேதமாக இருக்கட்டும், இந்திய சமய கால வேதங்களாக இருக்கட்டும், அத்துணை வேதங்களும் ரசூலுல்லாவை போற்றின. இன்ஜிலிலே வருகிறது, பழைய ஏற்பாட்டில் உம்மி நபி என்ற வார்த்தை வருகிறது. புதிய ஏற்பாட்டில் நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்றெல்லாம் இன்ஜில் வேதம் சொல்லுகிறது. ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தை எடுத்து பார்த்தால், அதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த யூத பாதிரியார்கள் இந்த வேதங்களின் மூலமாக ரசூலுல்லா இவ்வாறாக ஒரு தூதர் தோன்ற போகிறார் என்ற செய்தியை அறிந்திருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரத்திற்காக தன்னுடைய சிறிய தந்தை அபூதாலிபுடன் செல்கிறார். இப்படி சென்ற பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு யூத பாதிரியார் ரசூலுல்லாவை பார்க்கிறார். ரசூலுல்லா வருகின்ற போது மேகம் நெல்லிடுகிறது. ரசூலுல்லாவுடைய முதையிலே அந்த நபித்துவத்தினுடைய அந்த சின்னம் இருக்கிறது என்பெல்லாம் அறிந்து இவர் ஒரு இறை தூதராக இருக்கிறார் என்று சொன்னால், வேதங்கள் போற்றியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இந்திய சமகால வேதங்கள் இருக்க வேண்டும். இந்தியாவில் பிரபலாக பேசப்படக்கூடிய அந்த ரிக்கு வேதமாக இருக்கட்டும், யசூர் வேதமாக இருக்கட்டும், எல்லா வேதங்களும் ரசூலுல்லாவை போற்றின. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் போற்றப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எவ்வாறு போற்றப்பட்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் மதீனா ஷெரீஃபிலே இருக்கும் பொழுது ஒரு யூத பாதிரியார் வருகிறார். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கடன் வாங்கினார்கள். அந்த கடனை திருப்பி கேட்பதற்காக அந்த கடனுடைய காலை தவணை முடிவதற்குள் அவர் கேட்கிறார். அருகில் உமர் நாயகம் இருக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் அகற்றி கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த மாதிரி என்னுடைய கடனை கொடுங்கள் என்று காலத்தவணை முடிவதற்குள் கேட்கிறாரே என்று உமர் நாயகம் கண்டித்தார்கள் அவரை. இப்ப ரசூலுல்லாஹ் உமரை கண்டித்தார்கள். உமரே அவ்வாறு சொல்லாதே. உமரை கண்டித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அவரிடத்திலே ஒரு தேவை இருக்கிறோம், கடன் பெற்றிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த கடன் வாங்க வந்தவர் சொன்னார், இவ்வாறாக எங்களுடைய வேதங்களில் ஒரு விஷயம் பதிந்துள்ளது, இவ்வாறாக ஒரு இறை தூதர் வருவார், அந்த இறை தூதரிடத்திலே நீங்கள் கடினமாக நடந்து கொண்டால் அவர் சாந்தமாக நடந்து கொள்வார் என்று சொன்னார். அதே போன்று நான் பார்த்தேன், நான் உங்களிடத்திலே கடினமாக நடந்து கொண்டேன், ஆனால் நீங்களோ சாந்தமாக என்னிடத்திலே நடந்து கொண்டீர்கள். இது ஒரு இறை
இறை தூதருக்கான அடையாளம் என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை ஏற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று சொன்னால் வேதங்கள், பல்வேறு வேதங்கள் ரசூலுல்லாவை போற்றினர். அக்காலத்திலும் இல்ல, இக்காலத்திலும் இல்ல, முக்காலத்திலும் போற்றப்பட்டவர்கள் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலம் எடுத்து பார்த்தாலும் சரி, உலகத்தில் ஆக மொத்தம் 30 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அந்த 30 லட்சம் பள்ளிவாசல்களையும் உரைக்கின்ற பாகங்களில் சொல்லப்படுகின்ற 2 வார்த்தை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை. அது மட்டுமா, ஒரு மார்டின் என்ற ஒரு தோழர் தி 100 என்ற அந்த புக்கை எழுதுகிறார். புத்தகத்தை எழுகின்ற பொழுது உலகில் வாழ்ந்து மறைந்த 100 தலைவர்களுடைய பட்டியல்களை எடுக்கிறார். 100 தலைவர்களில் அவர் முதலாவதாக தேர்ந்தெடுத்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த காலத்திலும் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் ரசூலுல்லாஹ் போற்றப்படுகிறார்கள். நீங்கள் கூகுளிலே எடுத்து பார்த்தாலும் சரி, கூகுளில் எடுத்து who is the most best personality in the world, best person in the world என்று அடித்து பார்த்தாலும் வருகின்ற வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த பெருமானாரை இன்று பல பேர் புகழாமல், அது புகழக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமாவுடைய காலத்திலே ஒரு கூட்டம் எழுந்தது. ரசூலுல்லாவை தவறாக கவிதைகள் பாடுகின்ற கூட்டம். அப்பொழுது ஒருவர் எழுந்தார், ஏண்டா எங்கள் ரசூலுல்லாவை தவறாக புகழ் பாடுகிறீர்களா? எங்கள் ரசூலுல்லாவை மதித்த வண்ணமாக நான் புகழம் பாடுகிறேன் என்று சொல்லி எழுந்தவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அத்துணை கவிதைகளை படித்தார் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் வலாலி ஹஸ்ஸான் இப்னு சாபித் மின்பர ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலிலே ஹஸ்ஸானுக்கு மிம்பரை ஏற்படுத்தி கொடுத்தார். எதற்காக? புகழ் பாடுவதற்காக. அடுத்ததாக ஹஸ்ஸான் இப்னு சாபித்க்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அய்யித் ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ், அல்லாஹும்ம அய்யித் ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ். யா அல்லாஹ், ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு ரூஹுல் குதுஸினுடைய உதவியை நீ தருவாயாக என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இந்த ரூஹுல் குதுஸ்? வஆதைனா ஈஸா இப்னு மரியமல் பையினாத்தி வஅய்யத்னாஹு பில் குதுஸ். அல்லாஹ் தஆலா ஈசா நபிக்கு ரூஹுல் குதுஸை கொண்டு உதவி செய்தானே, அப்பேற்பட்ட அந்த ரூஹுல் குதுஸ் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் ரூஹுல் குதுஸ். ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடுவதன் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதவி கிடைக்கப்பெறுகிறது என்று சொன்னால் அதிகமாக நம் ரசூலுல்லாஹ்வை புகழ வேண்டும். எல்லா காலங்களிலும் ரசூலுல்லாஹ் போற்றப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். உலகம் படைப்பதற்கு முன்னாலும், உலகம் வந்த பின்னாலும், நாம் வாழுகின்ற காலம் வந்த பின்னாலும், ஏன் இந்த உலகம் அழிந்த பிறகும் ரசூலுல்லாஹ் போற்றப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நானும் மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான் அல்லவா. அல்லாஹ் தஆலா மாலிக் யௌமித்தீன், அந்த தீர்ப்பு நாளின் அதிபதியாக அல்லாஹ் தஆலா இறுதி நாளிலே அனைத்து வஸ்துக்களும் அழிந்துவிடும். கியாமத் நாளின் இறுதியிலே அத்துணை மலக்குமார்களும் அத்தனை மனித வர்க்கங்களும் அழியக்கூடிய அந்த சூழலில் அல்லாஹ் தான் தனித்தவன் என்ற அந்த நிலை பெறக்கூடிய அந்த சூழ்நிலை, எல்லா வஸ்துக்களும் அறிந்துவிடும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆட்சியை நான் தான் கேட்பான். பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்பான் அல்லாஹ். கிபர் அடித்தவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா தன்னம் தனியாக அந்த ஆட்சியை அமர்த்தும் போது அத்துணை விஷயங்களும் அழிந்துவிடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்தை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் என்றுமே ஓயாத புகழாக இருக்கிறது. ஆக அன்பானவர்களே, அன்பு குறித்தானவர்களே, ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக புகழ் பாடக்கூடிய வாக்கியத்தை, அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தல்வாளிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.